தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக 6 மணிக்கு பிறகு அங்கு வாக்களிக்க முடியாது என்பதை அந்த விதியை உறுதிப்படுத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையம். காலையிலிருந்து தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவு 5 மணி நிலவரப்படி 82.24 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது கடந்த கால வாக்குப்பதிவை விட அதிகம் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. காரணங்கள் பல்வேறு கோணங்களில் ஆய்வாளர்கள் பேசினாலும் முக்கிய காரணமாக எஸ்ஐஆர் காரணமாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அந்த வாக்குப்பதிவு என்பது இன்று காலை சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது இன்று காலை துவங்கிய நிலையில் தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரைக்குமே ஒரே கட்டமாக இந்த தேர்தல் என்பது தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. இன்று காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவுகள் என்பது தொடங்கிய நிலையில் அதிகப்படியான வாக்காளர்கள் இந்த முறை வாக்களித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அதற்கான பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த வாக்குப்பதிவுக்கான இந்த நாள் என்பது அமைக்கப்பட்டு தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே மொத்தம் 5,73,43,291 வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டு அதற்கான வாக்களிக்கான தேதி இன்று தொடர்ச்சியாக வாக்களித்தனர். குறிப்பாக ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரைக்குமே 2,80,00,000, அதே பெண் வாக்காளர்களை பொறுத்தவரைக்குமே 2,93,00,000, அதே போல 3ஆம் பாலினத்தவரை பொறுத்தவரைக்குமே 7,778 வாக்காளர்கள் என மொத்தம் 5,73,43,291 வாக்காளர்கள் இன்று இந்த வாக்களிக்க தகுதியான அடிப்படையில் இன்று முழுவதும் வாக்களித்தார்கள். குறிப்பாக பல மற்ற தேர்தல்களை விட இந்த ஆண்டை பொறுத்தவரைக்குமே அதிகப்படியான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்து வந்தார்கள். குறிப்பாக அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்படக்கூடிய அந்த அப்டேட்ல தொடர்ச்சியாக வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்தது. குறிப்பாக இந்த முறை முதல் தலைமுறை வாக்காளர்கள், அது மட்டுமல்லாமல் மூத்த குடிமக்கள் வாக்காளர்கள் என இந்த முறை அதிகப்படியான வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக சரியாக 7 மணிக்கு இந்த வாக்கு பதிவு என்பது தொடங்கிய நிலையில இன்று முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டுமல்ல திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என ஏராளமானோர் இந்த வாக்கினை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்குமே 5 மணி நேர நிலவரப்படி 82% அந்த வாக்குகள் என்பது பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்று மாலை சரியாக 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடந்து முடிந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரையும் தேர்தல் ஆணையத்தின் பணி மிக சிறப்பானதாக அமைந்ததாக ஆய்வாளர்கள் ஒவ்வொருவருடைய கருத்தும் இருக்கிறது. காரணம், கடந்த கால தேர்தலை விட இந்த தேர்தலிலே வாக்குப்பதிவின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதாவது இன்று மாலை 5 மணி நிலவரப்படியே 82.24 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது கடந்த கால சட்டமன்ற தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட அதிகரித்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணங்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எஸ்ஐஆர் பணி மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 6 மணி வரை எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவானது என்பதை இன்று இரவு ஒரு 7 அல்லது 8 மணி அளவில் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும். அப்படி வெளியிடப்படக்கூடிய அந்த விழுக்காடு நிச்சயமாக ஒரு 90 விழுக்காடு வரை வரலாம் என்பது ஒரு எண்ணங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் மிக பாதுகாப்பாக சிறப்பான முறையில் தேர்தல் ஆணையம் நடத்தியதாகவும் கருத்துக்கள் வெளியாகிறது. ஒரு சில இடங்களில் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்ற பிறகு
அங்கே அவருடைய ஓட்டு பதிவானதாகவும் அந்த தகவல் வெளியானது. குன்னூரில் ஒரு ஆசிரியனுடைய வாக்கை வேறொருவர் பதிவு செய்து விட்டதாக ஒரு தகவல், இன்னொரு வாக்குச்சாவடியில் ஒரு இளைஞரின் வாக்கை மற்றொரு பதிவு செய்து விட்டதாக ஆங்காங்கே சில தவறுகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பெரும்பான்மையாக பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் மிக கவனமாக கையாள்வதில் இந்திய தேர்தல் ஆணையம் மிக சிறப்பாக செயல்பட்டதாகவே ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 82.24% என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 1 மணி நேரம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அந்த பூஜ்ஜியம் இருக்கக்கூடிய அந்த இதை அவர் நேரடியாக அவர்களுக்கான அந்த ஏஜென்ட்கள் மற்றும் அங்குள்ள ஊழியர்கள் அனைவருமே பார்த்திருப்பார்கள். இந்த நிலையில் அந்த அவர்களுக்கான அந்த சீல் வைக்கும் பணி என்பது தற்போது துவங்கி உள்ளது. அந்த சீல் வைப்பதற்கு முன்பாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பாக தான் அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் தலைமையில் அந்த ஏஜென்ட்கள் முன்னிலையில் அது வந்து சரி செய்யும் பணி தான் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். நேரடியாக அதில் ஒவ்வொருவரும் அந்த இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான சீல் வைக்கும் பணி என்பது தற்போது துவங்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைப்பதற்காக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் மற்றும் அந்த ஏஜென்ட்கள் முன்னிலை. ஏன்னா அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஏஜென்ட் முன்னிலை அந்த சீல் வைக்கும் பணி என்பதுதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்ற ஆண்டை விட இந்த ஆண்டு என்பது வாக்குப்பதிவு மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் மிக அதிகமாக காலையிலிருந்தே பொதுமக்கள் நேரடியாக ஆர்வத்துடன் தங்கள் வாக்களித்து வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு சட்டமன்ற தொகுதியில் இதுபோன்ற பொதுமக்கள் வாக்காளர்கள் தங்கள் மிக ஆர்வத்தோடு வந்து வாக்களித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 5 மணி நிலவரப்படி 74% என்பது இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவின் போது தற்போது அந்த வாக்குப்பதிவு வந்து நிறைவு பெற்றவுடன் நேரடியாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான சீல் வைக்கும் பணி தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அவர்கள் ஒவ்வொரு அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் தலைமையில் நேரடியாக அந்த சீல் வைக்கும் பணி என்பது சற்று முன் துவங்கி இருக்கு. இதே மாதிரி ஏஜென்ட்களும் மொத்தம் அந்த வாக்காளர்கள் மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் அந்த வாக்குப்பதிவு செய்துள்ளார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த ஏஜென்ட் முன்னிலையே அது காண்பிக்கப்படுகின்றன. என்னென்றால் காலையில் நேரடியாக அங்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பூஜ்ஜியம் வாக்காளர்கள் யாரும் பதிவு செய்யப்படாத பூஜ்ஜியத்தை அவர்கள் காமிக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளவு வாக்குகள் தற்போது பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பாக ஏஜென்ட்கள் முன்னிலையிலும் அந்த அந்த ஊழியர்கள் வந்து நேரடியாக காமிக்கக்கூடியதான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா சீல் வைக்கும் பணி என்பது தற்போது துவங்கியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியிலும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கப்பட்டு நேரடியாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி உள்ள அரசு. செல்வராஜ், தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. மிகச்சரியாக 6 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது. இந்த சூழலில் சென்னையில் உள்ள நிலவரங்கள் குறித்து நம்முடைய விவரங்களை பகிர்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தம். நித்யானந்தம், தற்பொழுது வாக்குச்சாவடிகளுடைய இறுதிக்கட்ட பணி என்னவாக இருக்கிறது? பதிவிடுங்க. சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பிரச்சார சபா பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடியில் சரியாக 6 மணிக்கு கீழே இருக்கக்கூடிய பணி நிறைவு செய்யப்பட்டது. வாக்குப்பதிவு நிறைவு செய்யப்பட்டு அந்த கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு இயந்திரம் அதற்கு சீல் வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது விவி பேட் யாருக்கு வாக்களித்தோம், எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோம் என்று மக்கள் உறுதி செய்வதற்காக வைக்கப்பட்ட அந்த விவி பேட் இயந்திரத்திற்கு தற்போது சீலிடக்கூடிய அந்த பணி நடைபெற்று வருகிறது. அரசு ஊழியர்கள் அதே போல ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சைகளுடைய வேட்பாளர்களுடைய நேரடி முகவர்கள் முன்னிலையில் தற்பொழுது சீலிடக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கு சீல் வைத்தார்கள். ஒவ்வொரு கட்டுப்பாட்டு இயந்திரத்தை தான் எடுத்து வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று அவர்கள் அதை எடுத்துதான் எந்தெந்த வேட்பாளருக்கு எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கிறது என்று உறுதி செய்வார்கள். அந்த வகையில் முதலாவதாக கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கு சீல் வைக்கப்பட்ட அரக்கு வைத்து அதன் பிறகு சீல் வைத்தார்கள் அரசு ஊழியர்கள். அதன் பிறகாக அந்த முகவர்கள் ஒவ்வொருவரும் சீல் வைக்க வேண்டும். அந்த முகவர்களும் சீல் வைத்தார்கள். அதன் பிறகாக தற்பொழுது இரண்டாவதாக அந்த விவி பேடை அதற்கென இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் வைத்து தற்பொழுது சீலிடக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பெட்டியும் சீல் வைக்கும் போது அந்த பிஎல்ஓ அந்தந்த அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி கையெழுத்தமிட்டு அவர் சீல் வைப்பார். அதன் பிறகாக முகவர்கள் அதில் மீண்டும் சீல் வைப்பார்கள். இது இருவரும் அரசு ஊழியரும் வைக்க வேண்டும், முகவரும் வைக்க வேண்டும். இருவரும் வைத்ததற்கு பிறகாக தான் அந்த சீலிட்ட பணி நிறைவு என்று உறுதி செய்யப்படும். அதற்காக தற்பொழுது அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த அறையை பொறுத்தவரை சுமார் 10க்கும் மேற்பட்ட இந்த அரசு முகவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வேட்பாளருடைய முகவர்கள் தேசிய கட்சியிலிருந்து மாநில கட்சி வரை இருக்கக்கூடிய முகவர்கள் முன்னிலையில் தற்பொழுது
இந்த சீலிடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள், எந்த சின்னத்திற்கு வாக்களித்தார்கள் என்று பார்த்து உறுதி செய்வதற்காக, வேட்பாளர்கள் உறுதி செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த விவி பேடை தற்பொழுது அரசு ஊழியர் பிரசிடிங் ஆபீசர் தற்போது அதற்கான சீல் வைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதன் பிறகாக வரிசையாக ஒவ்வொரு கட்சியினுடைய முகவர்கள் சீல் வைப்பார்கள். சீல் வைத்ததற்கு பிறகாக அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக கீழே வைப்பார்கள். இதன் பிறகாக ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் இந்த பெட்டிகள், அதாவது வாக்கு பதிவு செய்யக்கூடிய இயந்திரம், அதே போல விவி பேடு, அதே போல கட்டுப்பாட்டு இயந்திரம், இவை மூன்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்படும். சென்னையை பொறுத்தவரை 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையம். நித்யானந்தம், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து மாலை சரியாக 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. மதுரையில் உள்ள நிலவரங்கள் குறித்து நமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இறுதிக்கட்ட பணிகள் எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 80% தற்போது வரைக்குமாக தோராயமான வாக்குப்பதிவானது பதிவாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் கூடுதலாக 86% வரைக்குமாக தற்போது வாக்குப்பதிவாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இன்னும் கூட ஒரு சில வாக்குச்சாவடி மையங்களில் சில வாக்காளர்கள் காத்திருப்பதால் அவர்களுக்கு டோக்கன் முறையில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக 6 மணிக்காக வாக்காளர்கள் இல்லாத வாக்குச்சாவடி மையங்களில் முழுவதுமாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைத்து அதனை வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அனுப்பும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. சரியாக 6 மணி அளவிற்காக அந்த இவிஎம் இயந்திரங்கள் முகவர்கள் முன்பாக அணைக்கப்பட்டது. அவர்களுடைய ஒப்புதலுடன் அந்த வாக்காளர்களும் இல்லை, அவர்களுக்கு எந்த டோக்கனும் வழங்கப்படவில்லை என்பது உறுதியளிக்கப்பட்ட பின்பாக அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலமாக அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முன்பாக அந்த இயந்திரமானது முழுவதுமாக அணைக்கப்பட்டது. அணைக்கப்பட்டது பின்பாக இவிஎம், இந்த வாக்கு பதிவு செய்யக்கூடிய இயந்திரம், அதே போன்ற விவிபேட் இயந்திரத்தில் உள்ள அந்த பேட்டரிகள் முழுவதுமாக நீக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்தாக பேலட் பட்டனில் ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்குகள் பதிவாகி இருந்தது, அது எந்த நிலைமையில் இருந்தது, வேறு ஏதேனும் தற்போது அந்த வாக்கு ஒட்டுமொத்தம் 3 இந்த இவிஎம் இயந்திரங்களோடு பொருத்தப்பட்டிருந்ததா, அதே போன்று தற்பொழுது அந்த பேலட் இயந்திரத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா என்பது குறித்தான அந்த முகவர்கள் முன்பாகவே அவர்களுக்கு தேர்தல் அந்த நிலை அலுவலர் எடுத்து காண்பிப்பார். அவர்கள் முகவர்கள் முன்பாக தொடர்ந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த சீல் வைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. முதலாவதாக பேலட் இயந்திரமானது சீல் வைக்கப்படுகிறது. அந்த சீல் வைக்கும் பொழுது முழுவதுமாக முகவர்கள் முன்னிலே இந்த சீல் வைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று இதனை தொடர்ந்தாக விவிபேட் இயந்திரம், அதாவது ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்கு செலுத்தும் போது யாருக்கு வாக்களித்தார் என்பதை அந்த சீட்டு மூலமாக காண்பிக்கக்கூடிய அந்த விவிபேட் இயந்திரமும் முழுவதுமாக அந்த பேட்டரிகள் அகற்றப்பட்ட பின்பாக அவை சீல் வைக்கக்கூடிய அந்த பணிகளும் கூட நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அதே போன்று இதனை தொடர்ந்தாக அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த இவிஎம் இயந்திரமானது தொடர்ந்து அந்த சீல் வைத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து முழுவதுமாக அந்த சீல் வைக்கப்பட்ட பின்பாக அந்த இவிஎம் இயந்திரம் எண், அதே போன்று பேலட் இயந்திரத்தின் எண், அந்த நேரத்தில் எந்தெந்த எந்த கட்சியினுடைய முகவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கான வாக்குப்பதிவு, அதே போன்று போலிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 பேர், அதே போன்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உள்ளிட்ட அனைத்து பேருடைய கையெழுத்துமே இடம்பெற்றிருக்கும். அதன் பிறகுதான் அந்த சீல் வைக்கும் பணிகளானது நடைபெற்ற முடிவடைந்த பின்பாக அனைத்தையும் 1க்கு 3 முறையாக அவர்கள் பரிசோதித்த பின்பாக அந்த இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடி எண்ணிக்கை மையத்திற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி எண்ணிக்கை மையத்திற்கு பேலட் மற்றும் இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களானது துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் ஒவ்வொரு இந்த லாரிகள் மூலமாக எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்த மட்டிலும் கடந்த ஆண்டுகளை விட கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவிற்கான வாக்குப்பதிவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் தற்பொழுது வாக்குப்பதிவுகள் முழுமையாக நிறைவடைந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுவதுமாக பாதுகாப்புடன் அனைத்து முகவர்கள் முன்னிலையிலும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அதே போன்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முன்பாகவும் கூட அந்த சீல் வைக்கும் பணிகள் முடிவடைந்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்கக்கூடிய பணிகளும் கூட நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான்
நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் தான் அதிக அளவிற்கு, குறிப்பாக சோழவந்தான், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மேலூர், உசிலம்பட்டி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் அதிக அளவிற்கான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. நகர்ப்புற பகுதியை பொறுத்தவரையில் குறைந்த அளவுக்கு வாக்குப்பதிவுகள் பதிவானாலும் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவிற்கான வாக்கு பதிவு சதவீதமானது இருக்கக்கூடிய நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதிலும் கூட காலை முதலாக விறுவிறுப்புடன் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெரிய அளவிற்கான எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விறுவிறுப்பாக அமைதியாக இந்த தேர்தலானது நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறு பகுதிகளிலும் மாதிரி வாக்குச்சாவடிகள் உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அதிக அளவிற்கான வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் நேரடியாக ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சி என்பது மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ மாநகராட்சி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய. சல்மான், நீங்க குறிப்பிட்டதை போல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் அமைதியான முறையில் நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து இணைப்பில் நம்ம பேசுவோம். திருச்சியில் இளவரசன், தற்பொழுது இறுதிக்கட்ட பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? வாக்குச்சா பெட்டி வைக்கக்கூடிய இடத்திற்கெல்லாம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதா? அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா தன்மைகள். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதியிலும் அமைதியாக வாக்குப்பதிவு நிறைவேறுகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 21,47,000 மொத்த வாக்காளர்கள். இந்த வாக்காளர்கள் தான் தற்போது 5 மணி நிலவரப்படி 82% வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இந்த வாக்கு சதவீதம் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் இன்று இரவு 7 மணிக்கு மேல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும். அப்பொழுது 90%-இருந்து 93% வரை வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில திருச்சி மாவட்டத்தில் உள்ள 2787 வாக்குச்சாவடிகளில் தற்பொழுது 6 மணியோடு வாக்காளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. உள்ளே இருக்கும் வாக்காளர்கள் அவர்களுக்கான டோக்கன் வழங்கப்பட்டு ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக பல்வேறு இடங்களில் 6 மணிக்கு உள்ளே நுழைவாயில் மூடப்பட்டதால் தற்பொழுது விவிபேட்டை இயந்திரங்கள் மற்றும் வாக்குச்சாவடி 3 பெட்டிகளும் சீல் வைக்கப்படும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் சுஜயபிரகாசன் தற்பொழுது அந்த காட்சியை நேரடியில் காண்பித்துக் கொண்டிருக்கும் நிலையில அதாவது அந்த கட்டுப்பாட்டு கருவி மற்றும் விவிபேட்டை அந்த ஓட்டுக்கு யாருக்கு வாக்களித்தோம் என வரும் அந்த சீட்டு மற்றும் வாக்குப்பதிவு இவிஎம் இயந்திரம், இந்த 3ம் தற்பொழுது வாக்குச்சாவடியில் உள்ள அனைத்து கட்சி முகவர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அந்த வாக்குச்சாவடி மைய அலுவலர் முன்னிலையில் இப்பொழுது அந்த சீல் வைக்கும் பணியை தான் நம்ம நேரடியில் பார்த்து கொண்டிருக்கோம். இதே போல திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், மணப்பாறை, லால்குடி, முசிறி, துறையூர், திருவெரும்பூர் உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கும் பணம் நடைபெற்று வரும் நிலையில் நாம் ஏற்கனவே கூறியது போல தற்போதைய நிலவரப்படி திருச்சி மாவட்டத்தில் அதிகபட்சமாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு அதிகமாக நடைபெற்றுள்ளது. அதே போல குறைந்தபட்சமாக திருச்சி மேற்கு தொகுதியில் வாக்குப்பதிவு சதவீதம் காண்பிக்கப்பட உள்ள நிலையில் இறுதி வாக்குப்பதிவு இன்று இரவு தெரிய வரும் என கூறப்படும் நிலையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளை விட, கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தடவை அதிக அளவு வாக்குப்பதிவு உயர்ந்துள்ள நிலையில தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் அமைதியான முறையில் தற்போது வாக்குப்பதிவு முடிந்து அதற்கான சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சண்முகவேல். நிச்சயமாக இளவரசன், நீ குறிப்பிட்டது போல பெரும்பாலான பகுதிகள் அமைதியாகவே இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் வாக்குப்பதிவின் எண்ணிக்கை சதவீதம் இந்த தேர்தல் அதிகரித்திருக்கிறது. இன்று மாலை வெளியாக இருக்கக்கூடிய அந்த முடிவின் அடிப்படையில் தான் எத்தனை விழுக்காடு பதிவாக இருக்கிறது என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து இணைப்பில் இருக்கிறார் நம்ம செய்தியாளர் குணசுந்தரி. இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்கே இறுதிக்கட்ட பணிகள், வாக்குச்சாவடிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்கு பதிவு என்பது நடைபெற்றது. குறிப்பாக காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. குறிப்பாக இன்று காலை முதலே பெரியவர்கள், அதாவது குறிப்பாக மூத்த வாக்காளர்கள், முதல் வாக்காளர்கள் மற்றும் அனைத்து வாக்காளர்களும் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்திய வண்ணம் இருந்தார்கள். குறிப்பாக தற்பொழுது 6 மணியை கடந்த நிலையில், குறிப்பாக 6 மணிக்கு முன்னதாக வாக்கு செலுத்துவதற்காக வாக்காளர்கள் இந்த வாக்குச்சாவடிக்குள் முன்னதாகவே 6 மணிக்கு முன்னதாகவே வந்திருந்தாலும் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு மேலும் அவர்களுக்கு எவ்வளவு நேரம் தாமதமானாலும் அவர்கள் வாக்கு செலுத்தும்படி அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையமானது அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருந்து வருகிறோம். இது தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட
ஒரு வாக்குச்சாவடி மையமாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி மையத்தில் 8 வாக்குச்சாவடிகள் இருந்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது 6 மணியை கடந்தும் பொதுமக்கள், அதாவது குறிப்பாக வாக்காளர்கள் யாரும் வராத நிலையில், 6 மணியை கடந்த நிலையில் யாரும் உள்ளே வராத நிலையில் தற்பொழுது அந்த இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் அது மட்டுமின்றி கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கும் சீல் வைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 6 மணிக்கு முன்னதாக யாரேனும் இங்கு வாக்கு செலுத்துவதற்காக வாக்காளர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்கும் உரிமையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் 6 மணியை கடந்தும் எவரும் வராத இந்த சூழலில் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு என்பதை முடிவடைந்த நிலையில் தற்பொழுது அந்த மின்னணு வாக்கு இயந்திரம் மற்றும் விவிபேட் அது மட்டுமின்றி கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கு சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சண்முகவேல். இணைப்பில் இருங்கள் குணசுந்தரி. தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய செய்தி, டோக்கன் பெற்றவர்களுக்கு 6 மணிக்கு பிறகும் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது வாக்குச்சாவடிக்கு வளாகத்திற்குள்ளே சென்றவர்களுக்கு 6 மணிக்கு பிறகும் வாக்களிக்கலாம் என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஜனநாயக திருவிழா. இந்த ஜனநாயக திருவிழா காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடந்து முடிந்திருக்கிறது. ஒருவேளை 6 மணிக்கு பிறகு அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தாலும் வளாகத்திற்குள்ளே இருந்தால் வாக்களிக்கலாம் என்கிற தகவலை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்குச்சாவடிக்கு 6 மணிக்குள் உள்ளே வந்தவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை டோக்கன் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பதிவான மொத்த வாக்குகளின் சதவிகிதம் எவ்வளவு என்பதை இன்று இரவு 7 மணிக்குள் தெரிய வரும் என்கிற தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான வாக்குகளை அந்த அரசியல் கட்சிகளை சார்ந்த முகவர்களின் முன்னிலையில் அது சீலிட்டு அந்த பெட்டியிலே வைத்து பத்திரமாக எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அங்கே பதிவான வாக்குகளை மிக கவனத்துடன் கையாண்டு அங்கே வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் இன்று நடைபெற்ற இந்த தேர்தலை மக்கள் ஜனநாயக திருவிழாவாகவே கொண்டாடி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். காரணம், கடந்த கால தேர்தல்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட இந்த தேர்தலில் மிக அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மாலை 5 மணி நிலவரப்படியே பார்த்தோமேயானால் 82.24 விழுக்காடு வாக்குகள் பதிவானதால் 6 மணி வரை பதிவான வாக்குகளின் விவரம், அதன் சதவிகிதம் 90 விழுக்காடு அல்லது 90 விழுக்காட்டை தாண்டி இருக்கலாம் என்கிற கருத்துக்களும் நிலவி வருகிறது. இது பற்றிய முழு விவரம் இன்று இரவு 7 மணிக்குள் தெரிய வரும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது குறித்த முழு விவரம் இன்று இரவுக்குள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் நம்ம செய்தியாளர்கள் வந்து செய்திகளை சேகரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது புதுக்கோட்டையில் உள்ள வாக்குச்சாவடிகளின் நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்குகிறார். தேவராஜ் பழனி, வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுவிட்டது, இறுதிக்கட்ட பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து சட்டமன்ற பொதுத்தேர்தலானது காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று வாக்குப்பதிவு மையங்களில் உள்ள நுழைவாயில்கள் கதவுகள் மூடப்பட்டு காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 1683 வாக்குச்சாவடிகள் உள்ள வாக்குச்சாவடிகளில் பதிவு நிறைவு பெற்று மேலும் 6 மணிக்கு மேல் வாக்கு செலுத்த வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 மணி நிலவரப்படி 81.55% வாக்குகள் பதிவாகியுள்ளது. தற்பொழுது வந்து வாக்குப்பெட்டி இயந்திரங்களுக்கு சீல் வைத்து அனுப்பும் பணியில் வந்து தற்போது வந்து நடைபெற்று வருகிறது. சண்முகவேல். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.
சற்றுமுன் கிடைத்த செய்தி. தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது இன்று இரவுக்குள் தெரிய வரும். தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு என்ற முழு விவரம் இன்று இரவுக்குள் தெரிய வரும் என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 5 மணி நிலவரப்படி வெளியான சதவீதம் 82.24%. அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி வெளியான தகவல் சதவீதம் 82.24% என்று வெளியாகி இருக்கிறது. மாலை 6 மணி வரை நடைபெற்ற தேர்தலின் முழுமையான வாக்குப்பதிவு விவரம் இரவு 7 மணி அளவில் தெரியவரும் என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை தமிழக மக்கள் ஜனநாயக திருவிழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். காரணம், கடந்த கால தேர்தல்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட இந்த தேர்தலில் மிக அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த தேர்தலை மக்கள் முழுமையாக கொண்டாடி வாக்களித்திருக்கிறார்கள் என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவு வாக்குகள் பதிவானது இன்று மாலை வரை என்கிற தகவல் இன்று இரவு 7 மணிக்கு பிறகு தெரிய வரும் என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் இவிஎம் எந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி முகவர்களின் முன்னிலையில் மிக பாதுகாப்பாக இவிஎம் எந்திரங்களுக்கு சீல் வைத்து அங்கே அதை பேக்கிங் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் வாக்குச்சாவடிகளில் 6 மணிக்குள் உள்ளே வந்த வாக்காளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உள்ளே வரவழைக்கப்பட்டு அவர்கள் டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்கு பதிவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் 6 மணிக்கு பிறகு வளாகத்திற்குள் நுழைய முயன்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்கிற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் பதிவான வாக்குகளின் மொத்த சதவீதம் எவ்வளவு என்பதை இன்று இரவு 7 மணிக்குள் தெரிய வரும் என்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பெட்டியை பதிவு செய்து அங்கே சீல் வைக்கக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது கோவையில் உள்ள நிலவரம் என்ன என்பதை நமது செய்தியாளர் காளிதாசிடம் கேட்போம். காளிதாஸ், தற்பொழுது கோவையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் என்ன நிலவரம், இறுதிக்கட்ட பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியிலிருந்து 3563 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் இன்று காலை 7 மணி முதலே மாலை 6 மணி வரை பொது வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் இன்று தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில் மாலை 5 மணிக்கு மேல் வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்து அவர்கள் அதன் மூலமாக வாக்கு செலுத்தி வந்தனர். அதன் பிறகு சரியாக 6 மணி அளவில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் சரியாக 6 மணி அளவில் மூடப்பட்டுள்ளது. இந்த மூடப்பட்ட அதன் பிறகு வாக்காளர் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் உள்ளே விவிஎம் பேலட் மிஷினில் சீல் வைக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் 3563 வாக்குச்சாவடிகள் உள்ளனர். அந்த அனைத்து வாக்குச்சாவடிகளும் தற்பொழுது சீல் வைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கே தற்பொழுது வாக்குச்சாவடிக்கு வெளியே அனைத்து வாக்குச்சாவடிக்கும் வெளியே போலீசார் மற்றும் ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுபோக பொதுமக்கள் யாரும் உள்ளே வராமல் இருப்பதற்கும் அதே போல பல்வேறு அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இந்த சீல் வைக்கும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் அரசியல் கட்சியினருக்கு தேர்தல் அதிகாரிகள் எவ்வாறு சீல் வைப்பது என்பதும் அவர்களிடம் ஒரு பேலட் மிஷினையும் காண்பித்து அதுக்கு ஏற்றவாறு தற்பொழுது சீல் வைக்கும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு இங்கே 3563 வாக்குச்சாவடிகள் எண்ணப்படும் அந்த வாக்கு பெட்டிகளை கோவை ஜிசிடி காலேஜுக்கு கொண்டு சென்று அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு சென்று வைக்கப்பட்டு தயார் நிலையானது தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது அனைத்து வாக்குச்சாவடிகளும் மூடப்பட்ட நிலையில் ஒரு சில வாக்காளர்கள் தாமதமாக வந்ததால் அவர்களால் வாக்கு செலுத்தாமல் முடியாமல் சென்று விட்டது. குறிப்பாக பதஷ்டமான வாக்குச்சாவடிகள் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வாக்கு பதிவு செய்த பிறகு தற்பொழுது சீல் வைக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் 100 மீட்டருக்கு அந்த சைடு கட்சியினரும் மற்றும் பொதுமக்கள் யாரும் அனுமதிக்காமல் பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது சீல் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இதனை உயரதிகாரிகள் ஒவ்வொரு அறையாக சென்று அதிகாரிகள் எவ்வாறு சீல் வைக்கிறார்கள் என்று கண்காணித்து வருகின்றனர். மேலும் இன்னும் ஒரு சில
இன்னொரு 20 நிமிடத்தில் வந்து இந்த வாக்குச்சாவடி பெட்டிகள் வந்து அனைத்தும் வந்து கோவை தடகம் சாலையில் வந்து ஜிசிடிக்கு கல்லூரிக்கு எடுத்து சென்று அங்க அந்த வாக்கு பெட்டிகளை வந்து கொண்டு செல்வதற்கு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சண்முகம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேர்தல் திருவிழாவின் இறுதிக்கட்ட பணிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவின் அந்த பெட்டிகள் சீலிடப்பட்டு அது வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது திருப்பூரில் உள்ள நிலவரம் குறித்து நம்மோடு பகிர்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் விஜயன். திருப்பூரில் உள்ள வாக்குச்சாவடிகளுடைய அந்த வாக்கு பெட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு காலையில 7 மணி முதலே வந்து பரபரப்பாக வந்து இன்னைக்கு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிலையில தான் வந்து தற்போது இறுதிக்கட்டமாக வந்து வாக்குப்பதிவு முடிவெற்று கிட்டத்தட்ட வந்து 5 மணி 6 மணி நிலவரப்படியே வந்து கிட்டத்தட்ட 80% மேலாக தற்போது வாக்குப்பதிவுகள் நிறைவேற்றிருக்குது. இந்த நிலையில இந்த திருப்பூர் மாவட்டம் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு நிறைவேற்றதை தொடர்ந்து அந்த வாக்கு செலுத்தும் எந்த இடங்களுக்கும் வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து அதிகாரிகள் வந்து சீல் வைக்கக்கூடிய அந்த பணியில தற்போது ஈடுபட்டு வராங்க. அதாவது 6 மணிக்கு முன்பாக வந்த வாக்குச்சாவடிகளுக்கு வந்த வாக்காளர்களுக்கும் வந்து டோக்கன் வழங்கப்பட்டு தொடர்ந்து அந்த டோக்கன் பெற்றவர்கள் மட்டும் வந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாக்குப்பதிவு நிறைவேற்றது தற்போது அதிகாரிகள் அந்த முகவர்களினுடைய முன்னிலையில தற்போது சீல் வைக்கப்பட்டு இந்த வாக்குப்பேட்டிகள் அனைத்தும் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அங்கிருந்து ஓட்டுச்சாவடிகளில் இருந்து எடுத்து வரப்பட்டு அங்க திருப்பூர் பல்லடம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த எல்ஆர்டி அரசினர் அந்த மகளிர் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண் மையத்துல வந்து வைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டு அங்க வந்து 24 மணி நேரம் வந்து தீவிர போலீசார் வந்து கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. அதே போல அந்த பகுதி முழுவதும் வந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து வந்து வருகிற 4ஆம் தேதி வரை வந்து முழுவதும் அந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அதாவது அந்த பகுதி வந்து தீவிர காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதனால தற்போது திருப்பூர்ல அந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. விஜயன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்பொழுது பாதுகாப்பு மையங்களுக்கு இவிஎம் மிஷின் கொண்டு செல்லப்படுவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பு மையங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை தற்பொழுது நாம் அண்மைச்செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை வரை, அதாவது சற்று முன்னர் வரை நடைபெற்ற வாக்குப்பதிவின் வாக்கு பெட்டிகள், அந்த வாக்குப்பதிவான இவிஎம் மிஷின்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு மையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்வதற்கான பணிகள் அங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்சிகள் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக பத்திரப்படுத்தப்பட்டு அங்கிருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுமையாக 6 மணி வரை பதிவான வாக்குகளின் மொத்த விவரம் ஒரு 7 மணிக்கு பிறகு தெரிய வரும் என்கிற தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் மாலை 6 மணி வரை நடைபெற்ற மொத்த வாக்கின் சதவிகிதம் 7 மணிக்கு பிறகு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இவிஎம் எந்திரங்களுக்கு சீல் வைத்து அது வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது செய்தியாளர் நித்யானந்தம் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தம், தற்பொழுது எந்த வாக்குச்சாவடியில் இருக்கீங்க? அங்கே இறுதிக்கட்ட பணிகள் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக ஜனநாயக திருவிழாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவருமே பங்கேற்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் பல்வேறு தரப்பிலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக மக்கள் பெரும்பான்மையாக காலை 7 மணி முதலே வாக்குப்பதிவு மையங்களுக்கு வந்து வாக்குகளை செலுத்துவதற்காக வந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் காலை முதலே பல பிரபலங்கள், அதாவது திரைத்துறை பிரபலங்கள் எல்லாம் வாக்களித்து மக்களை வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் 5 நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு வாக்கு பதிவாகவில்லை என்பது அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அரசியல்வாதிகளும் சரி,
பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர் இருக்கட்டும், எப்படி இவ்வளவு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று அனைவரும் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்றொரு புறத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றது. மறைந்தவர்கள், அதே போல 2 இடங்களில் வாக்காளர் அடையாளத்தை வைத்திருந்தவர்கள் அனைவருமே நீக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் மட்டுமே வாக்காளர் அடையாள அட்டை என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்தது. ஆகவே அதன் பிறகு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் என்பதால் 82.24% வாக்குகள் என்பது பதிவாயிருக்கிறது. 5 மணி நிலவரப்படி இது 6 மணிக்கு பிறகாக, அதாவது 7 மணி 7:15 மணிக்கு அளவில் ஒரு விவரம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும். அப்பொழுது 5 முதல் 8% வாக்குகள் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கலாம். என்றால் 82% கூடுதலாக 1 மணி நேரம் இருப்பதன் காரணமாக 89 அல்லது 87% வாக்குகள் வரை மொத்தமாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. என்றால் 1 மணி நேரம் என்பது பல இடங்களில் டோக்கன்கள் கொடுக்கப்பட்டு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்கிறது. மறுபுறத்தில் சென்னையை பொறுத்தவரை மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், சென்னை தலைநகரான சென்னையில் ஆர்கே நகரில் அதிக அளவில் வாக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 87.12% ஆர்கே நகரில் பதிவாயிருக்கிறது. குறைந்ததாக பார்க்கும் பொழுது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 72.79% என்பது பதிவாயிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5 மணி நிலவரப்படி சென்னையில் 81.34% என்பது சென்னையில் பதிவாயிருக்கிறது. சென்னை பெரம்பூரில் 86.72%, ராயபுரத்தில் 76.73%, சைதாப்பேட்டையில் 75.92%, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் 76.9%, ஸ்ரீநகர் தொகுதியில் 81.82%, ஆயிரம் விளக்கு தொகுதியில் 81%, வேளச்சேரியில் 82.16%, வில்லிவாக்கத்தில் 83.56%, அதே போல விருகம்பாக்கத்தில் 83.84%, அதே போல அண்ணா நகரில் 83.44%, கேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 81.89%, ராதாகிருஷ்ணன் நகர் அதாவது ஆர்கே நகரில் 87.12%, எழும்பூரில் 82.71%, ஆர்பர் துறைமுகம் தொகுதியில் 80.61%, கொளத்தூர் தொகுதியில் 83.58%, மயிலாப்பூரில் குறைவாக வாக்கு பதிவாக இருக்கிறது 72.79%, பெரம்பூரில் 86.72%, ராயபுரத்தில் 76.73% பதிவாக இருக்கிறது. சென்னையில் இவ்வாறாக வாக்கு என்பது பதிவாக இருக்கிறது. மறுபுறத்தில் நித்யானந்தம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசுவோம். அடுத்து கரூர் மாவட்டத்தில் உள்ள நிலவரம் குறித்து செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், இறுதிக்கட்ட பணிகள், அதாவது வாக்குப்பதிவு எந்திரத்தை வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்புவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்று ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாவட்டம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் கரூரில் உள்ள சிஎஸ்சி கணக்கன் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடியில் உள்ள அந்த விவிபேட் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக 1 மணி நேரம் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் அந்த மாற்று இயந்திரம் வரவைக்கப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கினர். இதனால் அந்த கூடுதலான இடத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் அந்த நிலை ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த வாக்காளர்கள் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அதனை சரி செய்யும் விதமாக அந்த பொதுமக்களை வரிசையில் நிற்க வைத்து அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த தற்போது சுமார் அந்த 150க்கும் மேற்பட்டோர் வரிசையில் நின்று வாக்காளர்கள் அந்த காத்திருக்கின்றனர். சண்முகவேல். மற்றும் ஒரு அண்மை செய்தி, கரூரிலே 6 மணியை கடந்தும் அங்கே வாக்குப்பதிவு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அங்கு உள்ள விவிபேட் எந்திரத்தில் பழுது ஏற்பட்டதால் அது தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அதனால் 6 மணியை கடந்தும் அங்கே வாக்குப்பதிவு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் சிஎஸ்ஐ பள்ளி வாக்குச்சாவடியில் அந்த விவிபேட் எந்திரம் பழுதானதால் வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாற்று இயந்திரம் வரவழைக்கப்பட்டு வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியதால் நிறைவு பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாற்று இயந்திரம் வரவழைக்கப்பட்டு வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியதால்
நிறைவு பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கரூரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6 மணியை கடந்தும் அங்கே வாக்குப்பதிவு நீடித்து கொண்டிருக்கிறது. கரூர் CSI பள்ளி வாக்குச்சாவடியில் டோக்கன் பெற்றவர்கள் வாக்களித்து வருகின்றனர்.